ஹாய் டார்மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐம் அ டேக் குக் லவர். இன்றைக்கி நான் ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவங்க 2 ஷர்ட் போடுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அரேஞ்ச் மேரேஜ் வித் சிஇஓ இந்த டைட்டிலில் கேட்டிருந்தாங்கடா. அதனால் நான் அதே டைட்டிலோடு தான் வந்திருக்கேன். ஓகே, வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எப்போ போல் ஆன்லைனெலாம் வேண்டாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகே, குட் மார்னிங் ஜங்குக். இன்றைக்காச்சும் நாள் நல்லபடியாக இருக்கட்டும், என்னதான் இன்றைக்கி நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹெட் நாட் பண்ணிவிட்டு அவங்க டைம் பார்க்குறாங்க. டைம் பார்த்தா 7 ஆகிடுச்சு. அச்சோ 7 சீக்கிரம் ரெடி ஆகும்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்படி கீழே வந்துட்டுருக்காங்க ஜங்குக்கு. அம்மா பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ரெடிடா, ஏதோ எடுத்துகிட்டு வச்சிட்றேன், அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா லேட் ஆகுதுமா, கொஞ்சம் சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 5 நிமிஷத்தில் உட்காந்துட்டு சாப்பிட்டு போனால் ஒன்றும் ஆகிடாது சரியா அப்படிங்கிற மாதிரி இங்கே மிஸ்டர் ஜியான் பேசிகிட்டு இருக்காங்க. சரிப்பா, உடனே வந்துடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு உட்காந்துட்டு அவசரமாக ஃபைல்ஸ் தான் பார்த்துட்ருக்காங்க. டேய், நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன், எதுக்கு இந்த 1 மந்த்து நீ இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க அவங்க அப்பா. அப்பா, நான் பேசாமல் முதல்ல ஜாப்லேயே இருந்திருக்கலாம்ப்பா, தேவையில்லாமல் இந்த செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு ஐயோ என்னால் முடியலப்பா, போட்டு வாட்டி எடுக்கிறான் தெரியுமா? ஐயோ, அந்த சிஇஓ இருக்கான் பாருங்க, சரியான கோல்டு டைப்பு. அவனை மாதிரிலாம் ஒரு ஆளை பார்த்ததும் கூட இல்லைச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கேயா ஜங்குக்கு திட்டிட்டு புலம்பிட்டு கிடக்குறாங்க. அவங்க அம்மா அதுக்குள்ளேயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. ஜங்குக்கு அவசரம் சாப்பிட்டு இருக்கும்போது டே மெதுவாக சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அப்பா. ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சாப்பிட்டு இருக்கும்போது, சரி இன்றைக்கி ஒரு ஈவினிங் 5ங்கும்போது வந்துரு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபேமிலி மீட் பண்ணுறதுக்கு நீங்கள் போயிட்டு வாங்கப்பா, எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வெறும் ஃபேமிலி மீட்டப் மட்டும் இல்லை, அவங்க இந்த மாதிரி உன்னைய கேட்டிருக்காங்க மேரேஜ் பண்ணுறதுக்கு, அதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கேயோ ஜங்குக்கு அப்படியே புறையிடுது. என்னப்பா சொல்கிற, மேரேஜா இப்போவே வா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன இப்போவே வா, உனக்கும் வயசாகிட்டு போயிட்டுருக்குது இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அம்மா இருந்துட்டு வராங்க. அதெல்லாம் படித்து முடிச்சிட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். படித்து முடிச்சுட்டேன், பட் இப்போ எதுக்குமா அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் வேலைக்கும் வேறு போயிட்டுருக்க தங்கம், உனக்கு 23 வயசு ஆகுதுடா, இதுக்கு மேலே என்ன தள்ளி போட்டுருக்க முடியுமா, அப்படியே நான் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டே தானே ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஜக்குகள் அம்மா அம்மா என்னம்மா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இங்கே பாரு, ஃபேமிலி மீட்டப்பு, அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு நல்ல ஃபேமிலி, அவ்வளோதான். பையனை பார்த்தா உனக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்போவே டக்குன்னு பண்ணிடலாம், பிடிக்கலைன்னா கொஞ்சம் பேசி பழகிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு பார்த்து முறைக்கிறாங்க. ஆக மொத்தம் அவனையே தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அஃப்கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஏதோ முடிவு எடுத்துட்டிங்க, சரி எதுங்க பார்த்துடலாம், ஆனால் 5 மணிக்கு அவங்ககிட்ட வர பர்மிஷன் கேட்டு தொலையணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேயா புலம்பிகிட்ருக்காரு ஜங்குக்கு. அவர் சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மா கிட்டேலாம் சொல்லிவிட்டு அவங்க அம்மா கலக சீக்கில் கிஸ் பண்ணிவிட்டு அவங்க அப்பாகிட்ட சொல்லிவிட்டு ஹக் பண்ணிவிட்டு கிளம்புறாரு. ஒன்றி குழந்தைத்தனமாகவே இருக்கான் பாரு, எல்லாத்துக்குமே ஸ்கூலுக்கு எப்படி அவசரப்பட்டு புறப்பட்டு போனோன்னா அதே மாதிரி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்பா சிரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா, ஆமாம் என் பையன் எப்பவுமே எனக்கு குழந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேர் அப்படி சிரிச்சிட்ருக்காங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே ஃபாஸ்ட்டாக ஆஃபீஸில் இருக்கிற எல்லா ஒர்க்கு எல்லாமே அந்த சிஇஓ வர்றதுக்குள்ளே எல்லாமே பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களோட டேபிள்லேருந்து எல்லாத்தையுமே நீட் அண்ட் க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்காங்க. இங்கே இப்போது இந்த சைடு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான காரில் அப்படியே மிஸ்டர் கிம் தேயாங் தான் வந்துட்டுருக்காங்க. கிம் இண்டஸ்ட்ரியோட ஓனர். அவ்வளோ மாதம் கம்பெனியில் இறங்குறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கப்பு சும்மா ஆயிடுறாங்க. ஒருத்தங்க ஒரு மிஸ்டேக்கும் கூட பண்ணாத அளவுக்கு எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்காங்க. இப்போ அப்படியே இறங்கி தயாங் வந்துட்டுருக்காரு. இருக்கிறவங்க எல்லாருமே பவ் பண்ணுறாங்க. தயாங் எதையுமே நோட் பண்ணல, அவர் வேலையை மட்டும் பார்த்துட்டு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கார். போனோன்னா இப்போ ஜங்குக் மீட் பண்ணுறாங்க. ஜங்குக் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு மாதிரி ஹெட் நாட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனோன்னா ஜங்குக் உள்ளே போகிறாங்க. சார் இன்றைக்கி எந்தெந்த மீட்டிங்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஓகே, என்னென்ன மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க.
சார் ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து மார்க்கெட்டிங் டீம் கூட இருக்குதுங்க சார். அதுக்கப்புறம் நீங்கள் அதை அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மியூசியமில் 11ங்கும்போது செரிமனி வச்சுருக்காங்க சார். அதுக்கப்புறம் வந்து உங்களோட மீட்டிங் வந்து 1க்கு வந்து மிஸ்டர் பார்க் கூட இருக்குது. இவங்க எல்லாத்து கூடயும் உங்களுக்கு இப்போ மீட்டிங் இருக்குது சார். அப்புறம் ஜப்பனீஸ் கிளைண்ட் கூட வந்து ஆஃப்டர்நூன் 4 அந்த மாதிரி மீட்டிங் இருக்குதுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஜக்குக்கு இருந்துட்டு. டேங் வந்துட்டு ஐ திங்க் இந்த மீட்டிங் எல்லாமே ஓகே, பட் 3க்கு மேலே எனக்கு ஃப்ரீ ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் பட் ஜாப்பனீஸ் கிளைண்ட் அப்படின்னு போஸ்ட்பான் பண்ணிடுங்க, நாளைக்கு அதை வச்சுக்கலாம், இன்றைக்கி இன்னும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தயங்குறாங்க. ஓகே யூ கேன் கோ நோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஜங்கு இருந்துட்டு அப்படியே போய் அவர் கேபினில் உட்குறாங்க. தயங்கோட கேபினுக்கு நேர் ஆப்போசிட் தான் ஜங்குவோட கேபின். எப்பவுமே இருந்துட்டு இந்த மைக்கு வந்து அவங்கக்கிட்ட இருக்கும், டே கிட்ட அவங்க வந்துட்டு பேசுனாங்கன்னா அப்படியே வந்து ஜங்குவோட கேபினில் கேட்குற மாதிரி. ஓகேவா? இப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்துட்டு உட்காந்து எல்லா வேலையுமே அவசர அவசரமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு மார்க்கெட்டிங் டீம் மீட்டிங் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ மார்க்கெட்டிங் டீம் கூட மீட்டிங் நடந்துகிட்ருக்குது. அங்கேயா ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. தயங்க வந்துட்டு உட்காந்துட்ருக்காரு. ஜங்குக்கு வந்துட்டு பக்கத்தில் இதை உட்காந்துட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் லாஸ்ட் பாயிண்டில் வந்து கொஞ்சம் சொதப்பிடுறாங்க. அவ்வளோதான், ஜங்குக்கு இருந்துட்டு போச்சுடா போச்சு, இன்றைக்கி எண்ணெயை போட்டு கிழிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. டேவா இருந்துட்டு வாட் இஸ் திஸ்? இப்படி தான் நீங்கள் வேலை செய்கிற லட்சணம் இருக்குமா? எல்லாத்துக்கும் கரெக்டாக தானே சம்பளம் கொடுத்துட்டு வேலை செஞ்சிட்ருக்கீங்க. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வந்துட்டுருக்குது இதில்? இதெல்லாம் நீ பார்த்துக்க மாட்டியா ஜங்கு? சார் இல்லை, நான் நோட் பண்ணால் அவங்க கரெக்டாக தான் ப்ரெசென்ட் பண்ணாங்க, இப்போ என்னாச்சுன்னு தெரில, ஐ வில் செக் இட் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செக் இட் செக் இட். இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்லாம் நீங்கள் மற்ற கம்பெனிஸ் கொடுத்தீங்கன்னா கிளைண்ட்லாம் என்ன நினைப்பாங்க? நம்மளை பற்றி இது உங்களையெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஐ வாண்ட் த ப்ராஜெக்ட் 100% நீட் அண்ட் க்ளீன். ஓகேவா? கிளியராக இருக்கணும், ஒரு மிஸ்டேக்கும் கூட அதில் இருக்கக்கூடாது. டு யூ கெட் இட் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. சார் சாரி சார், வி வில் ஒன்ட் மேக் திஸ் மிஸ்டேக் எகெயின் சார், சாரி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கெட் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ இருந்துட்டு அப்படி இருந்துச்சு போகிறாங்க. ஜங்கு இருந்துட்டு டீம் லீடரை பார்த்துட்டு, ஏங்க சார் நல்லா தாங்க சார் பண்ணிகிட்டு இருந்தீங்க சார். இல்லைங்க சார், கடைசி இது போக போக கொஞ்சம் அவரை பார்த்து பயம் வந்துருச்சு சார், அதில் தாங்க சார் சொதப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி, இனிமேல் இப்படி பண்ணாதீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே போகிறாங்க. ஐயோ, இவனுக்கு எதுக்கு தான் பிஏவோ வந்து தொலைச்சோமா, பேசாமல் இந்த சம்பளத்துக்குலாம் ஆசைப்படாமல் இருந்து தொலைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவராக புலம்பிகிட்டே பின்னாடி போகிறாங்க. இப்போ அப்படியே இருந்துட்டு கேபினில் போய் உட்காந்துட்டு அப்படியே கோவமாக இருந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. லேப்டாப்பில் அப்படியே அவங்க கம்பெனிக்கு தேவையானதெல்லாம் அப்படியே டைப் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்ன ஒர்க் இருக்குதோ அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே கேபின் டோரை நாக் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. ஸோ மே கமின் அப்படிங்கிற மாதிரி. எஸ் கமின். எத்தனை தடவை நான் உனக்கு சொல்கிறது? என் கேபின்குள்ளே தானே வர, நாக் பண்ணாமல் வர சொல்லியிருக்கேன்ல உன்னையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் இல்லை, அது கொஞ்சம் கேட்டு வரலாமே, இந்த வேறு ஒன்றும் இல்லைங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு சார் மற்ற எல்லா மீட்டிங்ஸும் அரேஞ்ச் பண்ணிட்டேன், ஃபைல் ஒர்க்ஸு மெயில் ஒர்க்கு இதெல்லாம் கொஞ்சம் மட்டும்தாங்க சார் பெண்டிங் இருக்குது, மற்றது எல்லாமே பார்த்துட்டேங்க சார். சார் அதான் உங்களுக்கு 3க்கு மேலே மீட்டிங் கேன்சல் பண்ண சொன்னீங்களே, ஆமாம், அதில் என்ன டவுட்டு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். சார் டவுட்லாம் இல்லை, அதுக்கப்புறம் எனக்கு சின்ன ஒரு ஃபேமிலி மீட்டப் இருக்குது சார், கேன் ஐ கோ சார், கேன் ஐ கெட் த பெர்மிஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. டைம் பார்க்குறாங்க. ஓகே யூ கேன் கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் இந்த ஃபைல்ஸ்லாம் நீங்கள் சைன் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபைல்ஸை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்துட்டு இப்போது அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு ஜங்கு கொடுத்துட்டு அந்த கேபின்லேருந்து அவங்க கேபினுக்கு போகிறாங்க. இருந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் படுத்து அவரோட ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கா இங்கே இருந்துட்டு அச்சோ சாமி முடியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கோட கேபின் டோரை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம யுங்கி தான் வர்றாரு. டே மச்சான் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு, வாடா என்னடா வேலை செய்யாமல் இங்கே வந்துருக்கு அப்படின்னு சொன்னேன். இவ தான் டீ பிரேக் விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். டீ பிரேக்கா? என்னடா இது
எனக்கு தான் ஒரு பிரேக்கும் கிடைக்க முடியாது. நானும் பேசாம உன் கூடயே வேலை செஞ்சுட்டு இருக்கலாம்டா. எதுக்கு தான் இந்த செக்ரட்டரியை வந்து தொலைச்சனோ என்னால் முடியலடா. இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர்த்துல என் கண்ணு நான் மட்டும்தான் அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சனாடா. என்னை எதுக்குடா செக்ரட்டரியை போட்டார், என்னால் முடியலடா. செஞ்சு செஞ்சு பெண்டு கழுடுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜக்குக்கா இங்கே போய் க்ரை பண்ணிவிட்டு அழுதுட்டு சொல்லிட்டு இருக்கேங்க. நீ தானே குஷி போட்டு போன, ஐயா நம்ம க்ரஷே அப்படியே சைட் அடிக்கலாம், அவர் கூடயே இருக்கலாம், அப்படியே ஒர்க்கும் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேடி கொஞ்சம் கம்முனுடா, ஆப்போசிட்டில் தாண்டா இருக்குது, ஏன்டா நீ வேறு கத்திகிட்ருக்க. அந்த க்ரஷ்ஷெல்லாம் அப்போ இருந்துச்சு, இப்போ அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சி போயிடுச்சு தெரியுமா. ஐயோ முடியலடா மச்சான் என்னால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. ஜக்கு இருந்துட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க இதாக இருந்துட்டு சரி சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேபிள் மேலே உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே ஜம்ப் இருந்துட்டு மெயிலில் ரிப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ஒர்க்கு ரொம்ப பலமாக போல இருக்குது. ஆமாம்மால ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன் மெயில்ஸ்க்கெலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் அப்படியே க்ளோஸ்டாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க இருந்துட்டு அப்படியே ஜங்க் கூட ஷோல்டரில் போட்டுட்டு அப்புறம் என்ன மச்சான் அப்படியே என்ன பண்ணலாம் பிளான்லாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. என்னமோ கேபின்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு, எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அவன் கேபின்குள்ளே 1000 டைம் போயிட்டு வரேன், எதுக்குன்னு கேட்டுருங்க, அதுக்கு என்ன சொல்கிறது, நமக்குலாம் வாய்க்கு தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் இல்லைடா, இந்த மாதிரி ஃபேமிலி மீட்டப் வச்சுருக்காங்களாமா, ஏதோ ஃப்ரெண்டு கிளைண்ட் வந்திருக்காங்களாமா, எங்கள் அப்பாவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அதனாலடா அப்படின்னு சொன்னாங்க. ஓஹோ ஃபேமிலி மீட்டப்பா, அது மட்டும் இல்லை என்னோடய ஃப்யூச்சர் இன்லாஸை பார்க்குறதாமா. ஓ ஃப்யூச்சர் இன்லாஸ் தானே பார்க்க போகிற, பார்த்துக்கோ அப்படின்னு. என்ன சொன்னேன், ஃப்யூச்சர் இன்லாஸா, எங்கேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஜம்ப் சொல்லிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, அவங்க அப்பா இருந்துட்டு மேரேஜ் பண்ணால் அந்த பையன் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க வீட்டில். நானும் வந்துட்டு ஏதோ உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன், பார்க்கலாம் போய் பையனை பார்த்து நல்லா இருந்தானா அப்படியே பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம், நல்லா இல்லைன்னா அழுது அடம்பிடிச்சாச்சு இந்த கல்யாணம் நிறுத்தி விட்டுருலாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. இவங்க இருந்துட்டு அச்சோ மச்சான் அப்புறம் நீ சிங்கிள்லேருந்து கமிட்டட் ஆக போறியா, மேரேஜ் ஆக போகுதா, அச்சோ இந்த கமிட்டட் வாழ்க்கையே நல்லா இருக்காதுடா, என்ன மாதிரி சிங்கிளாக ஜாலியாக இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜங்கு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஜாலியாக ஏதோ இந்த மாதிரி ப்ரெஷரில் வந்துட்டு ஆகிறதுக்கு பேசாமல் ஏதோ நல்ல பையனாக இருந்தோன்னா அவன் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கட்டும், அப்படியே இந்த வேலையை அப்படியே இழுத்து முடி போட்டு நான் பாட்டுக்கு போய் அவன் கூட ஜாலியாக லைஃப்பை வாழ போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் க்ரஷ்ஷு அப்படின்னு அந்த க்ரஷ்ஷு தான் நான் சொன்னேன்ல, இங்கே வந்தோடனே எல்லாமே ஊற்றி முழுகிருச்சு, அவ்வளோதான், அவன் எல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டான்டா இனிமேல் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜங்குக்கு வந்துட்டு அவ்வளோ ஆவேசமாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு ஆமாம் சரி மச்சான் இனி சிங்கிள்லேருந்து விடுபட போகிற வா ஹக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து டக்குன்னு மைக்கில் வந்துட்டு ஜகு கம் டு மை கேபின் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ விட்றா நீ வேறு இங்கடா போ, எதுக்கு நான் முடிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு வேறு கூப்பிட்டு திட்ட போகிறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கா பயந்துட்டு டக்கு டக்குன்னு ஓடி வராங்க. இப்போ கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு ஃபைல் காலுக்கிட்ட வந்து விழுகுது. ஜங்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிற்கிறாங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இந்த ஃபைலில் கரெக்ஷன்ஸ் பார்த்தீங்களா இல்லையா, இதை பாருங்கள் லாஸ்ட் பேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேஜ் எடுத்து பார்க்குறாங்க. சார் கரெக்டாக தாங்க சார் இருக்குது. என்ன கரெக்டாக இருக்குது, நல்லா பாருங்கள், அங்கே பாருங்கள் அதில் என்ன போட்டிருக்குது, 40% போட்டிருக்குது. நம்ம என்ன பர்சன்டேஜுக்கு சொல்லியிருந்தோம், 45ன்னு சொல்லியிருந்தோம், 5% இதாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ண முடியாதா, அதனால தானே செக்ரட்டரிங்கிற போஸ்ட்டில் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. நான் ஒரு சைன் பண்ணுறேன்னா அது உங்கள் மேலே இருக்கிற இதில் தானே பண்ணிகிட்ருக்கேன் ஜகு, உனக்கு அந்த அறிவும் கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இங்கே ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே கண்ணெலாம் டியர்ஸ் வர ஆரம்பிக்குது. ஒரு வேலைக்கும் பிரயோஜனம் இல்லை, பட் நாயம் அடிக்கிறதுக்கு நான் மட்டும் போய் இது பண்ணிடுங்க, அப்புறம் பர்மிஷன் கேட்டு வந்துடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். போங்க போய் உங்கள் கேபினில் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஜங்கா இருந்துட்டு ஓகே சார் இதை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ கோவமாக வெளியே வராரு. அந்த மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க இருந்துட்டு ஐயோ போச்சுடா இதுக்கு மேலே போய் பேசினோம்னா அவ்வளோதான், இவன் ஜங்குக்கே போட்டு மண்டையை உடச்சி விட்ருவான்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டு கிளம்பிடுறாரு நைஸாக. ஜங்குக்கா அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அவர் பாட்டுக்கு கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவனையெல்லாம் க்ரஷ்ஷை அந்த லிஸ்ட்டில் வச்சு பார்த்தணும். இதுக்கு தான் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு சும்மா சொல்லுவாங்க. இவனோட வெளித்தோற்றத்தை பார்த்து லவ் பண்ணி தொலைச்சிட்டு இவன் இவ்வளோ கோல்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃபைல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே கேபின்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் இது பண்ணுறாங்க. இப்போ 3 ஆகுது. அப்படியே டேபிள் இருந்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு இருக்கிற கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு அவரும் வந்துட்டு கிளம்பிடுறாங்க.
வீட்டுக்கு போனோன்னே டே வாடா, எத்தனை மணிக்கு வர சொன்னேன், எத்தனை மணிக்கு வந்திருக்கேன்? நான் 3:30 3K வர சொன்னேன்ல, நீ பாரு இப்போ 4:30 ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அம்மா நீ வேறு ஏம்மா போம்மா, இன்றைக்கி வேறு நாளே நல்லா போய் தொலைய மாட்டேது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை புலம்பிட்டு அப்படியே போகிறாரு. இப்போது அவ்வளோ அழகாக ஒயிட் ஷர்ட், அதுக்கப்புறம் பிளாக் கலர் பேண்ட்டு, அப்படியே பெல்ட் இதெல்லாம் போட்டுட்டு அவ்வளோ அழகாக ப்ரிட்டியாக க்யூட்டாக ரெடி ஆகுறாங்க. நாட் ஹாட், க்யூட்டாக ரெடி ஆகுறாங்க. ஓகேவாடா, க்யூட்டாக ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க. ஜங்கோட அம்மா பார்த்துட்டு, ஐயோ என் பையனா அழகாக பார்த்தா எனக்கே கண்டுபட்டுரும் போல இருக்குதே, ஐயோ திருஷ்டி சுற்றி போனான்ற சல்லுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சீக்கில் கிஸ் பண்ணுறாங்க. ஜங்கு அப்படியே லைட்டாக சிரிச்சிடுறாரு. லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு ஹக் பண்ணுறாங்க. மிஸ்டர் ஜியானுக்கு அதாவது என் பையனாச்சு என்ன மாதிரி தானே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்துட்டு சவுண்ட் விடுறாங்க. என்னடி சரி வா போய் பார்க்கலாம், என் ஃப்ரெண்டு வேறு இனி எத்தனை நேரத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கானோ வந்திருப்பானுங்க, வா நம்ம தான் லேட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தோம்னா ஒரு பெரிய லக்ஸூரியஸான ஹோட்டலில் போய் கார் நிற்குது. ஜங்குக்கா கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க அப்பா அம்மா கூட அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்க அந்த ப்ரைவேட்டாக அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரூம் இருக்கும்லடா, டின்னருக்குன்னு ரூம், அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. என்ட்ரி ஆகும்போதே டே மச்சான் கிம்மு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணுறாங்க. ஜியான் வாடா, நீ பார்த்தே எவ்வளோ நாள் ஆச்சு மச்சான், இதெல்லாம் ஃபாரின் போனோன்னா மறந்துட்டா பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட அப்பா கேட்டுருக்காங்க. டே அப்படிலாம் இல்லைடா, உன்னை மறப்பனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே அவங்க அம்மாலாம் இருந்துட்டு நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கம்மா, இதான் ஜங்குக்கா, எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஹாய் ஆண்டி நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். நல்லா இருக்கேன்ப்பா, ஆண்டிலாம் வேண்டாமே, அத்தைன்னு கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்கு வந்துட்டு கூட ஸ்மைல் பண்ணிவிட்டு சரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஐயோ என்னடா கண்டிப்பாக கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்க போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து உட்கார்றாரு. இப்போ வந்துட்டு ஜியான் வந்துட்டு எங்கடா உன் பையனை காணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என் பையனாடா இப்போ தான் வெளியே போயிருக்கா, ஏதோ மீட்டிங்க்கு என்னமோ கால் பேசிடுறதுக்கு போயிருக்காண்டா, ஏதோ இப்போ வந்துடுவான், என்ன ஒர்க்குன்னு ஒர்க்லேயே சுற்றிட்டு இருக்கான், அதான் அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுறேன். ஜங்குக் உனக்கு மேரேஜில் ஓகேவாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜங்குக்கா திருன்னு முடிக்கிறாங்க. அவங்க அப்பா இருந்துட்டு கொஞ்சம் பசங்க பேசி பார்த்துக்கிட்டுண்டா, அதுக்கப்புறம் கேட்டு இது பண்ணிக்கலாம், அவனுக்கு உங்கள் ஃபேமிலியெல்லாம் பிடிக்காம எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அங்கிள், நான் ஃபஸ்ட்டு பேசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என் பையனை பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே இருந்துட்டு கிம்மோட ஒய்ஃப் வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்காக அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க ஜங்குக்கு வந்துட்டு. இப்போ வந்துட்டு அந்த பர்சன் வந்துட்டு ஓகே அந்த மீட்டிங்கை அதான் நான் தான் போஸ்ட்போன் பண்ண வச்சேன், நாளைக்கு இது பண்ணி வச்சுட்ருங்க ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்குக்கோட அப்பா அம்மாவும் வந்துட்டு பார்க்குறாங்க. வாப்பா தம்பி நல்லா இருக்கே அப்படிங்கிற கேட்குறாங்க. நல்லா இருக்குங்க அங்கிள், நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸு எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே ஹெட் ஆஃப் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவ்வளோதான் பெரிய ஷாக்கு. டேவ் இருந்துட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. அவருக்கும் அப்படியே ஷாக்காக இருக்குது. பட் அப்படியே கொஞ்சம் அந்த ஷாக்கெலாம் குறைச்சிட்டு நார்மலான லுக்கு வந்துட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. ஜங்குக்கு தான் ஒன்றும் ஷாக் குறையவே இல்லை. அவராக அப்படியே ஷாக்கில் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் நீ என்னமோ பேசணும் பையன்கிட்டேன்னு சொன்னேன்ல, நீ போய் பேசிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கா எதுவுமே சொல்லலை. ஜங்குக் போன்னு சொல்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கா வந்துட்டு எதுவுமே பேசல. அம்மா யாரும் தெரியுதாம்மா இது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. யார்கிட்ட அப்படின்னு சொல்லுவேன். அப்பா என் கம்பெனி பாஸ்மா, இவன் எப்படிம்மா இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கம்பெனி பாஸா, நல்லதாக போச்சு போ, உனக்கும் முதல்ல முன்ன பின்னே தெரியாதுன்னு நினச்சேன், அப்புறம் உன்னோட கம்பெனி பாஸ் தானே, நீ இவனை பற்றியே நிறைய டைம் எங்ககிட்டே பேசிகிட்டு இருக்கல, அப்படின்னா பையன் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கான், ஒழுக்கமான பையனாக தான் தெரியுது, அதுவும் இல்லாமல் நீயும் அவன்கிட்ட சொல்லியிருக்கீல்ல அவனுக்குள்ள எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைன்ட்டு, அப்புறமேட்டா இவனையும் பேசி முடிச்சிடலாம், என்னங்க பையனுக்கு ஓகேவாம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அதே பார்த்தோன்னே ஜங்கோட அப்போ இருந்துட்டு அவ்வளோதான் பையனுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் தேங்க்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜங்கோ அப்பா நான் எங்கே ஓகே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. அப்புறம் இருந்துட்டு ஐ திங்க் எனக்கு பையனை ரொம்ப பிடிச்சிருக்குது, நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கே மேரேஜ் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பா ஷாக் ஆகிடுறாங்க. அப்படியே டேவை திரும்பி பார்க்குறாங்க.
டே இருந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு ஜங்குக்கு பார்க்குறேங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஐயோ என்னடா நடக்குது நம்ம லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கில் உட்காந்துட்ருக்காரு. இந்த பக்கமாக டே இருந்துட்டு பார்த்துட்டு அப்படியே ஸ்மிர்க் பண்ணுறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு போச்சு போச்சு இனி இவன் கூட தானா, அச்சோ இவன் கூட தானே என் லைஃப் அப்படிங்கிற மாதிரி கத்தி இது பண்ணுறாங்க. பார்த்தா 1 வீக் ஆஃப்டர் இப்போ சர்ச்சில் மிஸ்டர் கிம் தேயாங் ஆகிய நீங்கள் ஜியான் ஜங்குக்கை திருமணம் செய்ய சம்மந்தமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எஸ் ஐடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஜியான் ஜங்குக் ஆகிய நீ மிஸ்டர் கிம் தேயாங் கல்யாணம் பண்ண சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வேண்டான்னு சொன்னால் இன்னும் விடவா போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவை திரும்பி பார்க்குறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன, இவங்களாம் சந்தோஷமாக தான் இருப்பாங்க, ஆனால் என் வாழ்க்கை போச்சுடா போச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ சலிப்பா டே இருந்துட்டு அப்படியே ஜங்குக்கு பிடிச்சி ரிங்கை மாட்டி விடுறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு டேக்கு ரிங்கை மாட்டி விட்டு நிற்கிறாங்க. யூ கேன் கிஸ் த பிரைட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களாம் ஐயோ என்னடா இது கிஸ் பண்ண சொல்கிறான், விட அவன் எங்கேயே கிஸ் பண்ணிட்டு போகிறான், அப்படியே ஃபோர்வேர்டில் கிஸ் பண்ணுவான், இல்லைனா ஹேண்டில் வச்சு கிஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேண்ட் அப்படியே ஜங்கு வந்துட்டு எடுத்து கொடுக்குறாங்க. டே வந்துட்டு அந்த ஹேண்டை அப்படியே தள்ளி விட்டு அப்படியே ஜங்கோட பிடிச்சி அப்படியே ஒரு லிப் லாக் அடிக்கிறாரு. டேவா அப்படி போட்டு லிப் லாக் பண்ணிட்டு இருக்காங்க ஜங்குக்கா. விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பிஞ்ச் பண்ணி விடுறாங்க. டே வந்துட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே லிப்ஸை விட்டு எடுக்கிறாரு. டேயோட அப்பா அம்மாவா இங்கே இருந்துட்டு ஐயோ சந்தோஷம், என் பையன் பாரு எப்படி கல்யாணம் பண்ணிட்டான்ட்டு, ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி. அதே மாதிரி இங்கே ஜியோனோட அப்பா அம்மா ஜங்கோட அப்பா அம்மாவும் சந்தோஷமாக இருக்காங்க. 2 ஃபேமிலியும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே டே இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஐப்ரோஸ் தூக்குறாங்க. போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாங்க. என்ன டாவா இருக்குதுடா வாடா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு சொல்கிறாங்க. ஐயா ஜங்குக்கு வந்துட்டு ஐயோ இனி நான் என்னென்னலாம் பண்ண காத்திருக்கானோ இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு நான் இந்த பாட்டை என் பண்ணுறேன்டா. இந்த 1-2 ஷார்ட்டில் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இங்கே எண்ட் ஆகுது. நாளைக்கு ஃபைனல் பார்ட் வரும். முக்கியமாக இந்த எபிசோட் இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, லவ் யூ டா ஆர்மீஸ். பை பாய்.